என்ன செய்யணும் அதிமுக இந்த மாதிரி இக்கட்டான ஒரு சூழல்ல? ரொம்ப கஷ்டமான கேள்வி. அதாவது தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாற்றை 4 பக்கத்தில் எழுதி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரிப்பீட்டு, ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸு, அப்புறம் ரிப்பீட்டு, ஃபைண்ட் அண்ட் இப்படி தான் இன்னை வரைக்கும் இருந்திருக்குது. இனிமேலும் அப்படி தான் இருக்கும்னு தான் இப்போ இந்த சூழலே தெரியுது. இப்போ இருக்கிற சூழலை எந்த காலகட்டத்தோட ஒப்பிடுறீங்க? நீங்கள் அது 80களுடைய காலத்தை கூட ஒப்பிடலாம். இன்னைக்கு ரொம்ப இன்னும் அதை விட ரொம்ப ரொம்ப சிக்கலாகவே இருக்கிறதாவே பார்க்க முடியுது. ஆக்சுவலாக நீங்கள் இதை விட இன்னும் ரீசெண்டாக 2017 கூட ஒப்பிடலாம் இதை வந்து. பட் அதை விட இன்னைக்கு சிக்கலான சூழல் தான் ஆக்சுவலாக. இதில் இருந்து என்னென்னா, எனக்கு முன்னாடி பேசின 3 பேருமே வந்து அதிமுக மேலே ஆழ்ந்த பற்று கொண்ட நிஜமான அனுதாபிகள் தான் ஆக்சுவலாக. அதனால் அவங்க நிச்சயமாக அந்த வேலுமணி சண்முகம் தரப்புக்கு நிச்சயமாக அவங்க ஆதரிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த தரப்பில் எந்த விதமான நியாயமும் இல்லை. அவங்க எழுப்பக்கூடிய கேள்விகளை வேணால் நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா, அந்த தரப்பை ஆதரிக்கிறதுக்கான எந்த விதமான நியாயமே இல்லை. அவங்க எழுப்புகிற கேள்வி கூட என்னென்னா, அவங்களை நியாயப்படுத்துகிற மாதிரி அவங்களுடைய நடவடிக்கையில் அவங்க ஏன் நாங்கள் போய் தாவேக்கா கூட சேர்ந்து அங்கே அமைச்சராகணும் அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் கூட அதை கூட சரியாக சொல்லியிருக்காங்களா? இல்லை. அவங்க முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து பாஜக பாமக கூட்டணியெல்லாம் துறந்து விட்டு வந்திருக்கோம் அப்படின்னா எங்களுக்கு பின்னாடி யாருமே இல்லை, எங்களை சேர்த்துக்குங்க அப்படிங்கிறது தான் வெர்ஷன். ஆக்சுவலாக ஏன் அதை சொல்ல வேண்டிய அவசியம் வந்ததுன்னா அதான் வெர்ஷன். நீங்கள் ஒருவேளை எங்களுக்கு பின்னாடி பாமக பாஜக இருக்குன்னு நினச்சி நீங்களை ஒதுக்கிடாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வார்த்தையே போடுறாரு. ஸோ அவங்க வந்து எங்களை சேர்த்துருங்க, கரெக்ட், எங்களை வந்து சேர்த்துங்கிற மாதிரியான ஒரு வேண்டுகோள் தான் ஆக்சுவலாக. இதற்கு காரணங்கள் சொல்றாங்களே, எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான், நீங்க கூப்பிடுங்க நாங்க வந்து பேசுறோம் அப்படின்னு திரு எஸ்பி வேலுமணி. இது வந்து ஒரு கட்சி பிரச்சனை. இது கட்சிக்குள்ளே பேசி முடிவெடுக்க வேண்டிய விஷயம். இது சட்டமன்றத்தில் போய் 2 பிரிவாக நிற்கும் போது இது ஒரு பெரிய லாங் ஜேர்னி. நிச்சயமாக அது இழுபறியாக தான் இருக்கும். இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சியாக இருக்கிற தாவேக்காவுக்கு நல்ல நம்பர்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக இதை சீக்கிரம் முடித்து வைப்பார்கள். எடப்பாடி அன்னைக்கு 2017-18 எடப்பாடி இருந்திருந்தாருன்னா பண்ணார்ல, அதை மாதிரி ஏதாவது முடிச்சு வைக்க. ஆனால் அவங்க முடிச்சு வைக்க மாட்டாங்க. சபாநாயகர் 15 நாள் அவங்களுக்கு ஒரு டைம் இருக்குது. 15 நாளுக்குள்ளே வந்து இல்லை நாங்கள் செஞ்ச தப்பு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது விளக்கம் கொடுத்தோன்னா இது வந்து சரியாகிறது வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு உரிமை இதில் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி நீடிக்கிறதுக்கான அனைத்து வாய்ப்புகள் தான் இருக்குது. நமக்கு வந்து ஒரு இந்த கேஸே இருக்குது. சுபாஷ் தேசாய் வழக்கில் உச்சநீதிமன்றம் ரொம்ப கிளியராக சொல்லுது, கட்சி தலைமை தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அவங்க கட்சி தலைமையை நியமிக்கிற அதிகாரம் இதெல்லாமே கிளியராக சொல்லி, அதை நம்ம சிவசேனா அதை சொல்லி தான் அவங்க வந்து இது பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து எல்லா விதத்துலையும் பார்த்தாலும் எடப்பாடிக்கு தான் சாதகமாக இருக்குது. இது ஒரு பக்கம். நம்ம அது அவ்வளோக்குள்ளே போகலாம். அரசியல் முகமாக யார் இருக்கா? அதிமுக முகமாக யார் இருக்கா? எடப்பாடி போட்டி முகமாக யாரால் வர முடியும்? அவரை முன்னிறுத்து தான் எல்லா தேர்தலை சந்தித்தார்கள். இன்றைக்கும் நீங்கள் வந்து தோல்வின்னு சொன்னால் கூட வெற்றி வாய்ப்பு கிடைக்கல, அவ்வளோதான். அது ஒன்றும் பெரிய தோல்வியாக நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா 40 இடங்களில் அதிமுக 3ஆம் இடத்துல வந்திருக்குது. 40 இடங்களில் திமுக 3ஆம் இடத்துல வந்திருக்குது. ஐ திங்க் 37 நினைக்கிறேன். தாவேக்காவும் 40 இடங்களில் 3ஆம் இடம் தான் வந்திருக்குது. ஸோ இப்போ நம்ம கைக்கு மீறி நம்ம போட்ட கணக்கு எல்லாம் மாறி போய் இது ஒரு புதுவிதமான அரசியல் கணக்கு. திமுக ஏற்கனவே வெற்றி பெற்று 2021 வெற்றி பெற்று 2024 வெற்றி பெற்று இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க. தாவேக்கா இப்பதான் முதல் முறை சந்திக்கிறாங்க. ஆமா. சோ அதோட அதிமுகவையும் ஒப்பிட்டு நீங்க 3 கட்சியிலுமே பல தோல்விகளை பாத்தீங்க. அப்படி பாத்தீங்கன்னா 3 கட்சிகளையும் ஒப்பிட முடியாது. நீங்க திமுக கூட்டணியை வந்து அவங்க கட்சி ஆளுங்கட்சியா இருந்தாங்க, பணபலம் இருந்தது, பல நலத்திட்டங்கள் பண்ணாங்க, அவங்க சொல்றதை கேட்டுக்கொண்டு செயல்படக்கூடிய கூட்டணி கட்சி இருந்தாங்க. இங்க இருந்த கூட்டணி கட்சிகள் எனக்கு என்ன, எத்தனை சீட்டு, நான் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்ன கூட்டணி கட்சிகள் தான் இங்க இருந்தாங்க. பாஜக வாக்கு வந்து அதிமுக கிடைக்கவில்லை, அமமுக வாக்கு அதிமுக கிடைக்கவில்லை, ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்கல. அது நம்ம பார்த்துருக்கோம். பல பாஜகவர்கள் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டதா வேலையே சொன்னாங்க. இப்போ மன்னார்குடியில் மட்டும் அமமுக ஜெயிக்கு, அந்த வேட்பாளர் தனிப்பட்ட செல்வாக்கு, அவ்வளோதான். அதனால அங்கே வந்து ஓட் டிரான்ஸ்ஃபர் கம்ப்ளீட்டாக ஜெல்லாகவே இல்லை ஆக்சுவலாக. ஸோ இப்படி பல இதில் இருக்குது. நீங்கள் அதனால இதையெல்லாம் ஒப்பிடவே முடியாது. இதையெல்லாம் மீறி இவ்வளோ பெரிய கூட்டணியெல்லாம் மீறி இவ்வளோ சிக்கல்கள், அதாவது எடப்பாடிக்கு மட்டும் அவ்வளோ எதிரிகள், அவ்வளோ பெரிய பிரச்சனைகள், கட்சிக்குள்ளே எதிரிகள், கூட்டணிக்குள்ளே எதிரிகள், இவ்வளவும் தாண்டி 1 கோடி வாக்குகள் பெற்றதை நான் ஒரு பெரிய சாதனையாக தான் நினைக்கிறேன். இந்த நெருக்கடிக்குள்ள இவ்வளவு பெரிய விஷயம் நடந்ததே பெரிய விஷயம் தான். இப்ப நீங்க எடப்பாடிக்கு மாற்றானா யாரு மாற்ற? எடப்பாடிக்கு மாற்ற சண்முகம் வர முடியுமா? எடப்பாடிக்கு மாற்ற வேலுமணி வர முடியுமா? தங்கமணி வர முடியுமா? யாரு வர முடியும்? அன்பழகன் வர முடியுமா? சசிகலா வர முடியும்? ஓபி யாரால? இதுவரைக்கும் எடப்பாடி எடுத்த முடிவுகள் எல்லாமே சரியாகத்தான் இருந்திருக்கின்றன. ஓபிஎஸ் அவர் எடுத்த முடிவும் சரிதான், சசிகலா எடுத்த முடிவுகளும் சரிதான். சசிகலா என்ன செய்ய முடிஞ்சது? திருமங்கலத்தில் உதயகுமார் எதிராக அவருடைய வேட்பாளர் நிறுத்தி 3000 ஓட்டு தான் வாங்க முடிஞ்சது. இதெல்லாம் நம்ம பல விவாதங்களை சொன்னோம். அங்க வந்து உதயகுமார் தோற்று போனதுக்கு காரணம் விஜய் தான். ஆக்சுவலா விஜய் கட்சி வாங்கின வாக்குகள் தான். நீங்க அங்க போய் எல்லா இடங்களிலும் சசிகலா பிரச்சாரம் செய்தது எல்லாமே இரட்டைலைக்கு எதிராகத்தான் பிரச்சாரம் செய்தார். சரி, இப்ப என்ன பண்ணணும்? எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் அவங்க தலைமையிலான அணியினர் இப்ப தாவேக்காக்கு ஆதரவு அப்படிங்கிறாங்க. அவங்க என்ன பண்ணணும்? நீங்க அவங்க சொல்ற வாதங்களை எதுவுமே எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதுல எந்த நியாயமும் இல்ல. அதை தாண்டி உள்ள பொதுவான அதனால இந்த 3 நண்பர்கள் முன்வைக்கிற வாதம் வந்து அவளுக்கு ஆதரவான வாதம் இல்ல.
எடப்பாடி நிச்சயமாக ஒரு பெரிய நிறைய தவறுகளை செய்திருக்கிறார். இந்த அரசுக்கு எதிரான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இருந்ததை அவர் சரியாக உள்வாங்கிக் கொள்ளவில்லை. அதுக்கேற்ற மாதிரி களத்தில் போய் இறங்கி விஜயை விட ரொம்ப ஆக்ரோஷமாக பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டும். அதுல தவறு செய்கிறார். கூட்டணி கட்சிகளை சில தவறுகள் செய்கிறார். நிறைய தவறுகள் செய்கிறார். முக்கியமாக இளைய தலைமுறையோட வாக்குகளை வாங்குறதுக்கு மாதிரி ஒரு அண்ணாமலை மாரி, ஒரு உதயநிதி ஸ்டாலின் மாரி, விஜய் போன்ற ஒரு முகங்கள் அதிமுக இல்ல. இதெல்லாம் தான் நிஜமான பலவீனங்கள். இதை பற்றி தான் பேச வேண்டும் அதிமுக. குறுக்கிட விரும்புறீங்க சுருக்கமா? ரெண்டே விஷயம் தான். ஒரு தலைவர் என்பவருக்கான அங்கீகாரம் மற்றவர்களை வெற்றி வைக்கணும். இவர் பெயரால், இவரது செல்வாக்கால் மற்றவர்களை வெற்றி பெற வைக்கணும். இப்ப விஜய் வச்சிருக்காருன்னா வேட்பாளரை தாண்டி விஜய் செல்வாக்கில் மற்றவர்கள் வெற்றி பெற்றார். இப்ப இந்த 47 உறுப்பினர்களுடைய வெற்றியில எடப்பாடி பழனிசாமிக்கு பங்கு இல்லைன்னு கொஞ்சம் கூட பங்கு கிடையாது. சொல்லிட முடியுமா? இது எம்ஜிஆர் கட்சி, எடப்பாடி பழனிசாமியால் துவக்கப்பட்ட கட்சி அல்ல. ரெட்டலை சின்னம். இன்னும் நம்ம இப்படி வேணா வச்சுக்கலாம். 234 தொகுதியில இந்த 50 கழிச்சிட்டு மிச்சம் இருக்கிற 180 தொகுதிக்கு தோல்விக்கு எடப்பாடி பழனிசாமி பொறுப்புன்னு வச்சுக்கலாம். வேலுமணி வென்றதுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு சம்பந்தமே கிடையாது. அது மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலும் போய் பரப்புரை பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு தொகுதியிலும் அவரவர்கள் செல்வாக்குடையவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அடுத்து எம்ஜிஆருடைய வாக்கு வங்கி, ரெட்டலை சின்னத்துக்கான வாக்கு வங்கி தான் வெற்றி பெற்றிருக்கிறே ஒழிய எடப்பாடி பழனிசாமி முகத்துக்காக இந்த தொகுதியில் இவர் வென்றாருன்னு கிடையாது. அடுத்து இல்ல இவர் இன்னொரு கருத்தை சொன்னாரு. சரி, எடப்பாடி இல்லைன்னா வேற யாருங்க அந்த இடத்துல தலைவர்னு கேட்டாரு. ஒரு அதிமுகவுக்கு பொதுச் செயலர்னு யார் வந்தாலும் அவர்கள் வலிமை பெற்றுவாங்க. இந்த பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி என்ன பெரிய செல்வாக்கு மிக்க தலைவரா? யார் வந்தாலும் அந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா அவங்க வலிமை பெற்றவர்கள். அந்த டெசிக்னேஷனுக்கு கிடைப்பது. நடிகராக இருந்த விஜய் முதல்வர் ஆகலாம்னா ஒரு கட்சி தலைவரானால் அது வந்து அவர் பதில் சொல்ல விடுங்க. அதுதான் தவறான அசம்ப்ஷன். நீங்க கட்சியிலிருந்து வெளியில இருந்தா பார்க்கணும். இந்த கட்சி பலவீனமாகத்தான் இருந்திருக்கிறது. ஜெயலலிதா, எடப்பாடி நிச்சயமாக ஜெயலலிதா இல்லை, ஜெயலலிதா ஆகவே முடியாது. இப்ப நீங்க அந்த கட்சிக்குள்ள பலவீனங்களை எடப்பாடியே புரிஞ்சிருக்காரு. அதனாலதான் அவர் வந்து கூட்டணியை தேர்ந்தெடுக்கிறார். பாஜகவோட போய் ஏன் தாவேகாவோட கூட்டணி பேச்சு வார்த்தை ஆரம்பிச்சது அவருக்கு தெரியும். இதுல ஒரு சிக்கல் இருக்கு. அதனாலதான் பாஜகவோட கூட்டணி பேசுற, பாமகவோட கூட்டணி பேசுற. இன்னைக்கு அதிமுக பாமக களத்தில் ரொம்ப உள்ள ஜெல்லாக தான் இருக்காங்க. சோ நமக்கு கூட்டணி பார்ட்னர்ஸ் தேவை என்பதை நிச்சயமாக எடப்பாடி புரிந்து கொண்டு இது பண்ணார். இது நிச்சயமா ஜெயலலிதா செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனா எடப்பாடி தெரியும் இன்னைக்கு இருக்கிற கட்சி நிலைமையை அதை வந்து அக்சஸ் பண்ணி கரெக்டான முடிவு எடுத்துருக்கு. அதனால அவருடைய முடிவுல இது தவறு இல்லை. அது ரிசல்ட்ஸா வரலன்னா அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. அதனால திரும்ப திரும்ப அதிமுக இருந்தா போதும், ரெட்டலையை காமிச்சா போதும் ஓட்டு, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு கணக்குகள்லாம் மாறி போயிட்டு, இந்த கணக்கு இன்னைக்கு மட்டும் இல்ல எப்பயோ மாறிட்டு, அதற்கு காலத்துக்கு ஏற்ற செயலாளர் அப்படின்ற பதவிக்கு ஒரு வேல்யூ இருக்கு. யார் வந்தாலும் அவர்களுக்கான நிச்சயமாக பேர் கிடைக்கும். தேர்தல் அரசியல்ல நீங்க வந்து உங்களுக்கு வந்து வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு வந்து அதிமுகங்கிற அந்த வாக்கு வங்கி மட்டும் போதாது. கூடுதலாக தேசிய வாக்காளர் வாக்கு வங்கி, இன்னும் மற்ற பிற செகண்டரி பிளேயர்ஸோட வாக்குகள் வேண்டும். அது இன்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வரல, உள்ள ஜெல்லாவல. அதுதான் சிக்கலுடைய, வேற எந்த சிக்கலும் இல்லைன்னு நான் பாக்குறேன். ஓபிஎஸ் அந்த இடத்துல தான் இருந்தாரு, சசிகலாமா அந்த இடத்துல தான் இருந்தாங்க. அவங்க பின்னாடி எவ்வளவு தொண்டருங்க நின்றாங்க. ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர், தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர் தான். அவர் 9 தேர்தல் அவர் தலைமையில் தான் சந்திச்சது கட்சி. ஆனால் இந்த மாதிரி நீங்க கட்சி உடையதோ, கட்சி பிரியும் போது ஒரு பிரளயம் ஏற்பட்டு அவர் பின்னாடி எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பண்ணி அப்படி நின்றுக்கணும்ல, அந்த நிக்கலையே. அப்போ அந்த பதவியில இருந்து நீங்க உங்க செரிஸ்மேட்டிக் லெவல்ல கொஞ்சம் கூட்ட முடியுதா? பெரிய அளவில் கூட்ட முடியாது. அந்த ஒளிவட்டம் வந்து அவங்க கிட்ட கிடையாது, சாதாரண பாமரர்கள் மாதிரி தான். ஆனால் அதுல இருக்கிறதுல இப்ப ராம்கி சொல்றதுல பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னா அப்போ எடப்பாடின்றது தானே, யாராவது ஒருத்தர் தானே நிற்க முடியும். ஒவ்வொருத்தரையும் கேள்வி கேட்டு இருக்க முடியாதுல்ல, அப்படிதானே நிற்க முடியும். அதுதான் இந்த இடத்துல வந்து இன்னொரு விஷயம். அதாவது ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டுருச்சுமா. ஏன்னா தாவேக்கான் ஒரு புயல் வந்து எல்லாரையும் அடிச்சிருச்சு. ஆனா தனிப்பட்ட முறையில் செல்வாக்கோட அடிச்சிருச்சானா கிடையாது, லிமிடெட் வருஷன் தான். ஆனா பாதிக்கப்பட்டது ஆளுகின்ற திமுகவும் பெரிய பாதிப்பு, எதிர்கட்சியா இருந்த அதிமுகவும் பெரிய பாதிப்பு. திமுக சொந்த தொகுதியிலேயே தோத்துறாரு முதலமைச்சர், அது ஒரு பக்கம். கடந்த தேர்தல் அப்போ 67 எம்எல்ஏக்கள் வித்தியாசம் திமுகவுக்கும் அதிமுகவும். அவங்க 133, இவங்க 66. ஆனா இந்த முறை வெறும் 19 எம்எல்ஏக்கள் தான் வித்தியாசம் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். போன தடவை திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் 4.41% வித்தியாசம். இந்த முறை தாவேகா அதான் இப்ப தாவேகா வந்த பிறகும் திமுக விட பாதிப்பு அதிமுக குறைவா இருக்குது. தாவேகா இல்லாத போது 67 எம்எல்ஏக்கள் வித்தியாசம் 2 பேருக்கு நடுவுல. இப்போ 19 எம்எல்ஏக்கள் தான் வித்தியாசம்.
இன்னும் அதிகமா ஆயிருக்கணும் தாவேக்கால. அப்ப திமுக தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்குது தாவேக்காவால, அதிமுக குறைவாக தான் பாதிக்கப்பட்டது. அப்ப என்ன நோக்கம்னா இவங்க அந்த தாவேக்காவை ஆதரிக்கணும், அது அமைச்சர் வேணும்.